இந்த ரெண்டு படம் ரிலீஸ் ஆகுது, 10 நாள் கேப் இருக்கு, நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்கட்டும் அப்படின்னு விடாம அது எப்படி நீ மோதலாம்? சிவகார்த்திகேயனை போய் கடிங்க, சிவகார்த்திகேயனை போய் திட்டுங்க, அவனுக்கு எதிராக பேசுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குற அளவுக்கு விஜய் ஜனநாயகனுக்கு இவ்வளவு முட்டு கொடுக்குறாங்கல்ல. இப்போ அந்த படம் என்ன, அந்த படம் எதிலிருந்து ரீமேக் பண்ணாங்க? வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் எஸ் சங்கர் அவர்கள். வணக்கம். வணக்கம். இப்போ சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் வெர்சஸ் பராசக்தியோடைய அந்த ட்ரெய்லர் வியூஸ் 40 மில்லியன் தாண்டிட்டு, இது 30 சம்திங், அதை விட கூடுதல், நாளை நெருங்கிறது மாதிரி இருக்கு, 40. இதை பற்றி ஒரு பெரிய இது நடந்துக்கிட்டே இருக்கு சோசியல் மீடியாவில். அப்புறம் அந்த சுதா கொங்கராவை விமர்சித்து வர அந்த ட்விட்டரில் போடுறது, அதுவும் அந்த விமர்சனங்களும் அதிகமாக இருக்கு. என்னதான் நடக்குது, ஏன் இது மாதிரி ஒரு நிலைமை? இது ரொம்ப ஒரு நோயுற்ற மனசு அப்படின்னுவாங்கல்ல. நிறைய பேர் அந்த மாதிரியான மனநிலையில் இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு புரியுது. ஏன்னா ரெண்டுமே சினிமா, நல்ல ஒரு பண்டிகை, நம்ம தமிழருடைய ஒரே பண்டிகை அந்த பொங்கல் தான், நம்மளோட அடையாளத்தோட பொங்கல் தான், நம்ம நாகரிகத்தை உலகத்துக்கு பறைசாற்றுகிற ஒரு விழா. அது 4 நாட்கள் நம்ம கொண்டாடுறோம். இந்த 4 நாட்களுக்குமே ஒரு அர்த்தம் இருக்குது. காணும் பொங்கல்னு உலகத்தில் யாராவது செய்வாங்களான்னு தெரியல. போய் 4 இடத்த பாருங்க, ஒரு மக்களை பாருங்க, சொந்தக்காரங்களை பாருங்க, மீட் பண்ணுங்க, சந்திச்சுக்கங்க, பேசுங்கன்றதுக்கு ஒரு விழா நம்ம கொண்டாடுறோம். இப்படியெல்லாம் குதூகலமா இருக்கிற அந்த நாள்ல முன்னையெல்லாம் 15 படம் வெளியாகும். நீங்க பார்த்துருப்பீங்க, 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கு. இப்படி 10, 20, 15 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் 15 படங்கள் ரிலீஸ் ஆகும். இப்போ இந்த தேவர மகன் பாண்டியன் ரிலீஸ் ஆன கட்டத்தில் 14 படம் ரிலீஸ் ஆயிருக்குங்க. 14 படமும் ஓடி இருக்கு. இப்போ தேவர் மகன், பாண்டியன், ஏழை ஜாதி, இந்த திருமதி பழனிசாமி, இந்த படங்கள் நல்ல படங்களா இருக்கு. யோசிச்சு பாருங்க. எந்த ஹீரோவாவது சண்டை போட்டாங்களா? எந்த ஹீரோவாவது என் கூட வரக்கூடாதுன்னு சொன்னாங்களா? ரஜினிகாந்த் படம் ரிலீஸ் ஆகுது, கமல் சார் படம் ரிலீஸ் ஆகுது, சத்யராஜ், விஜயகாந்த், பிரபு எல்லாரும் படமும் ரிலீஸ் ஆகுது. இந்த சோசியல் மீடியா இருக்குல்ல, அதுதான் இப்போ கோளாறு பண்ணுது. இவ்வளவு படம் ரிலீஸ் ஆகும் போது மக்கள் உற்சாகமா வந்தாங்க. ஜாலிய படம், அவ்வளவா ரசிகர்கள் தானே, அப்ப இருந்தவங்களும் ரசிகர்கள் தானே. அத்தனை பேர் உற்சாகமா போய் படம் பார்த்தான். யாரும் சண்டை போட்டுக்கல, மூட்டி விடல, ஒண்ணுமே நடக்கல. ஆனா இப்போ இந்த 2 படம் ரிலீஸ் ஆகுது, 10 நாள் கேப் இருக்கு, நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்கட்டும் அப்படின்னு விடாம அது எப்படி நீ மோதலாம்? நீ எப்படி போட்டிக்கு வரலாம்? இது என்னடா அது வம்பா போச்சு? இது ஏன்னா அவங்க அப்பா விட்டு சொத்தா இல்ல அவருடைய தனிப்பட்ட ப்ராப்பர்ட்டியா? சினிமான ஒருத்தர் தான் இருக்கணும்னு ஒண்ணு கிடையாது. நீ சொண்டக்கா, உன்னை விட எவ்வளவு பெரிய ஸ்டார்ஸ் இந்த தியாகராஜ பாகவதர் காலத்துல இருந்து எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல், இந்த அஜித், விஜய், இந்த மோதல்கள் தொடர்ச்சியாக இருந்துகிட்டு தான் இருக்கு. அது மோதல் கிடையாது. அடுத்தடுத்து படங்கள் வந்தால் தான் ஜனங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட். ஒரே படத்தை 10 நாள் பார்க்க முடியுமா? ஒரு படம் மட்டும்தான் ரிலீஸ் ஆகும்னா அது ஒரு உலகமே இல்லையே. அது ஒரு மிகப்பெரிய தவறான போக்கை தான் நான் பார்க்குறேன். அதை குறிப்பாக சிலர் வேணும்னே அதை இன்னும் மூட்டி விடுறது, தூண்டி விடுறது, அது தவிர்க்கப்பட வேண்டிய. ஒரு கட்டத்தில் அந்த சூப்பர் ஸ்டார் பட்டம் கொடுத்தாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தை இப்போ உருவாக்குறாங்க. ஆமா, அந்த மாதிரி என்னன்னா இந்த சிவகார்த்திகேயன் இது 25 படம், 25 படத்திலே அவன் ஒரு பெரிய ரேஞ்சுக்கு வந்துட்டாப்புல, ஒரு முன்னணி நடிகர்கள் ஒருத்தரை வந்துட்டாப்புல. அது இல்லாமல் இப்போ அந்த பராசக்தி படம் பார்த்தீங்கன்னா அந்த களம் எல்லாருக்குமே ரொம்ப ஈர்ப்பாக இருக்குது, பார்க்கணுன்ற ஆர்வத்தை தூண்டுது. ஏன்னா நம்ம மிகப்பெரிய பாரம்பரியம் மிக்க ஒரு மண், ஒரு மொழி போரை ஒரு நூற்றாண்டு காலம், 3 காலகட்டமாக நடந்திருக்கு. 1965 அதுக்கு முன்னாடி பெரியார் நடத்தின மொழி போர் 1935. அதுக்கப்புறமா அதே பெரியார் தான், அதே திராவிட இயக்கங்கள் முன்னெடுத்தது தான் 1945, 50. அதுக்கப்புறம் 63 67 வரைக்குமான காலகட்டம் தீவிரமான போராட்டம். அது பல பேர் உயிரிழந்திருக்காங்க, மிகப்பெரிய தியாகம் பண்ணி. ஆலமுத்து நடராஜன்ங்கிற பேரை மறக்கவே முடியாது. ஆமா, இதுல பாத்தீங்கன்னா ஒரு 70 பேர் செத்துருக்காங்க. புத்தன் இந்த மொழிக்காக உயிரை கொடுத்த மாணவர்கள், அதே போல மொழிப்போர் தியாகிகள் 70 பேர். அதையெல்லாம் நினைச்சே பார்க்க முடியல. இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கு தெரியாது. வாட்ஸ்அப்பில் வந்ததை கண்டதையும் படிச்சுக்கிட்டு தெரியுதுங்க. ஆனால் இந்த போரை
நமக்கு நினைவுபடுத்தணுங்கிறதுக்காக ஒரு பதிவாக பண்ணுறாங்கன்னும் போது கண்டிப்பாக பார்க்கணுண்டா அந்த உணர்வு இருக்கு. இப்போ பராசக்தி வர்றதுனாலேயே இப்போ வந்து அது தொடர்லாம் வர ஆரம்பிச்சிட்டு இணையதளங்கள்ல. நீங்கள் கூகுளில் அதிகமாக தேடப்பட்ட பெயர்கள்னா ஒன்று பேரறிஞர் அண்ணா அதிகமாக தேடி இருக்காங்க, அப்புறம் வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டம், இது ரெண்டத்தை பற்றி வந்து தொடர்ச்சியாக பல பேர் தேடி படிக்கிற ஒரு நிலையை பார்க்க முடியுது. இதுக்கு தூண்டுதலாக ஒரு படம் வர்றதே பெரிய விஷயம். இப்ப சிவகார்த்திகேயனே வந்து ஒரு அண்ணன் தம்பி படங்கள் தான் வருது, ரெண்டு பேருக்கு தான் இந்த அப்படின்னு ஒரு அழகா பேசியிருக்காரு. அது ஒரு நல்ல முயற்சி. அது ஆக்சுவலா சண்டை வேணாங்க, நாங்கெல்லாம் நல்லா தான் இருக்கோம், உங்க வேலையை நீங்க பாருங்க அவங்க சொல்றாங்க. அப்பயும் கேட்காம சிலர் என்ன பண்றாங்க, அது சிவகார்த்திகேயன் பொய் சொல்றாரு, அப்படி விஜய் எல்லாம் சொல்லல, அவன் வந்து கிளாஸ் விட்டதே தப்பு தான், அது விஜயை வந்து கௌரவப்படுத்தி இருக்கணும், இப்படியெல்லாம் வந்து பண்ணக்கூடாது, இப்படியெல்லாம் வந்து சிலர் வந்து பேசுறாங்க. அப்போ சிவகார்த்திகேயன் பொய் சொல்றான்னா உனக்கு இந்த பொய்யை சொன்னது யாரு, அது சிவகார்த்திகேயன் சொல்றது பொய் தான் அப்படின்னு உனக்கு சொன்னது யாரு? ஒன்று விஜய் சொல்லியிருக்கணும், இல்லை விஜயோட மேனேஜர் சொல்லியிருக்கணும். அப்போ விஜயும் விஜய் மேனேஜரும் இவ்வளவு மோசமானவங்களா? சிவகார்த்திகேயனை போய் கடிங்க, சிவகார்த்திகேயனை போய் திட்டுங்க, அவனுக்கு எதிராக பேசுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குற அளவுக்கு விஜய் மட்டமானவன் சொல்லி எஸ்டாப்ளிஷ் பண்ண பார்க்குறாங்களா? இது யாருக்கு கெட்ட பேரு? விஜய்க்கு தான் கெட்ட பேரு. விஜய் வந்து இந்த படத்தோட சினிமா விட்டு போறேன்றாப்புல, நல்ல விதமா வழி அனுப்பணும்னு சொன்னா நல்ல பேரோட போனோம். விஜய் வந்து நல்ல பேரோட போனோம், அதானே அவருக்கு பெருமை. இல்ல இப்ப நீங்க அப்படி பெருமை சேர்க்கிற மாதிரி இல்லையே, இவங்களுக்கு அவருக்கு சப்போர்ட்டா பேசுறேன்னு சொல்லி அவர் மேல சேரியல்ல வாரி பூசுறாங்க. இப்ப நீங்க சொன்னது மாதிரி 25 படங்கள் வந்த காலகட்டத்துல 2 படம் வரதுல என்ன பிரச்சனை? என்ன வந்து இது என்னன்னா இந்த சோசியல் மீடியா டெவலப் ஆனதுனால இது ஒரு டிபேட்டா மாறி அது வந்து பேசப்பட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. இப்போ இவங்க சொல்ற மாதிரி ஒரே படம் ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், முதல் நாள் வேணா ஃபுல்லா போகும், அடுத்த நாள்லேருந்து வந்து பாதிக்கு மேற்பட்ட திரைகள் வந்து 50% ஆடியன்ஸ் கூட வரமாட்டாங்க. இது வந்து விஜயோட இதற்கு முந்தைய 2 படங்கள் நடந்திருக்கு, லியோவுக்கு நடந்திருக்கு, கோட்டுக்கு நடந்திருக்கு. சிங்கிளாக தான் ரிலீஸ் ஆச்சு. முதல் நாள் ஃபுல்லு ஹவுஸ்ஃபுல்லு, அடுத்த நாளே வந்து பாதிக்கு பாதி வந்து திரைகள் காலியாக போச்சு. ஆனால் இப்போ 2 படம் ரிலீஸ் ஆகுது, 2 பெரிய படம் ஈக்குவலாக தியேட்டர் கொடுத்துக்கிறாங்க ஸ்க்ரீன்ஸு. இப்போ என்ன ஒன்றா 2 படத்துக்குமே வந்து ஃபுல்லா இருக்கும் ஆடியன்ஸ். 10 நாளைக்கு நல்லா இருக்கு நல்லா இல்லை ரெண்டாவது 2மே ஃபுல்லா இருக்கும். 100% அட்லீஸ்ட் 95% ஆடியன்ஸோட படங்கள் வந்து ஓடும். அப்படி ஒரு நிலையை வந்து இவங்க குலைக்க பார்க்குறாங்க, அது மிகப்பெரிய தப்பு. இப்போ வந்து ஒரு 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி யூடியூப்லாம் இல்லாத காலகட்டத்தில் ட்ரெய்லர்லாம் தேட்டரில் தான் நம்ம பார்ப்போம். இந்த யூடியூப்ல எல்லாம் பார்க்க மாட்டோம். அதை பற்றி ஒரு சின்ன பேச்சு ஊருக்குள்ளே தான் இருக்கும், மக்களுக்குள்ள இருக்கும், ரசிகர்களுக்குள்ள இருக்கும். இப்போ வந்து இந்த 40 மில்லியன் 30 மில்லியன் இப்படிங்கிறது இதை ஏன் ரொம்ப இதை பத்தி இதையே ரொம்ப கொண்டாட்டமா பேசுறது இல்லை, இது ஒரு சாதனையா பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இது படத்தோட வெற்றிக்கு எந்த அளவுக்கு உதவும்? எனக்கு இப்போ தமிழர்கள் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா பூரா இருக்காங்க, உலகம் பூரா இருக்காங்க, 20 கோடி பேருக்கு மேல இருக்காங்க தமிழர்கள் மட்டுமே. இப்போ அவ்வளோ பேருமே தமிழ் படத்துல ஏதோ சரி அத்தனை பேர் இல்லைன்னா கூட ஒரு பாதி பேராவது தமிழ் படங்கள் மேல ஆர்வம் இருக்காதா, பார்க்கணும்னு நினைக்க மாட்டாங்களா? இப்போ இங்க பட்டணம் தட்டினா கனடாவில் தெரியுது, நார்வே, ஸ்வீடன், உலகத்தின் கடைக்கோடிக்கெல்லாம் தெரியுது. அப்போ ஒரு இதை ரிலீஸ் பண்ணுறான், ரொம்ப இந்த படத்தை பற்றி பெரிய அளவுக்கு பேச்சு இருக்கு, இந்த கதை பெரிய அளவுக்கு பரபரப்பாக இருக்கு, என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கணுன்ற ஒரு ஆர்வம் இருக்காதா? இதை பாட்டை வச்சு வந்து அதாவது செயற்கையாக இந்த பார்வையை உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு சிலர் வந்து சொல்றாங்க. இதை செயற்கையா உருவாக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அதுவும் சன் டிவி வெளியிட்டு இருக்கான். அவனுக்கு என்ன விஷயம், இது அதிகமாவே இருந்தா கூட அது எந்த இதாக போகுது? அது இந்த படம் அதாவது ஜனநாயகனுக்கு 4 கோடி பேர் பார்த்துருக்காங்க, அநேகமா 4 கோடி வந்துருக்கு நேரம், அதான் 40 மில்லியன் 40 மில்லியன். அந்த படத்தை வந்து 4.3 கோடி பேர் வந்து பார்த்துருக்காங்க, ஒரு 30 லட்சம் பேர் அதை கூடுதலாக பார்த்துருக்காங்க. இன்னொன்று குறுகிய காலத்தில் அதை 24 மணி நேரம் அந்த பார்வை கிடைச்சிருச்சு. பராசக்தி இப்போ அது ஒரு பெரிய குற்றமா? இதை தூக்கிட்டு யாரும் வந்து நாங்கள் சாதனை பண்ணிட்டுன்னு பராசக்தி டீம் சொல்லலையே, அவங்க எங்கேயுமே வந்து நாங்கள் ஜனநாயகனை தோக்கடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லவே இல்லையே. அது இயல்பாக போய்கிட்டு இருக்கு. உனக்கு அதில் என்ன பெரிய சிறுமை வந்துருச்சு? இதை வந்து இப்போ விஜய் இதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணுறாரா இல்லையான்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் விஜய் சார்பாக பேசுறத நினச்சிக்கிட்டு இவங்கெல்லாம் பேசுறது விஜய்க்கு தான் அவமானத்தை ஏற்படுத்தி கொடுக்குது, விஜய்க்கு தான் கெட்ட பேரை ஏற்படுத்தும். ஆனால் இது மாதிரியான சர்ச்சையா ஒரு படம் 2 படம் வெளியாகும் போது இது வந்து கடைசியில் அந்த படத்துக்கு தான் உதவியா இருக்குமா, எப்படி நெகட்டிவா மாறிடுமா? இப்போ இதை பற்றி பேசிட்டே இருக்கும்போது அந்த படத்தை பற்றியான பேச்சு மக்கள்கிட்ட பரவும். ஜனநாயகனுக்கு இவ்வளோ முட்டு கொடுக்குறாங்கல்ல, இப்போ அந்த படம் என்ன, அந்த படம் எதிலிருந்து ரீமேக் பண்ணாங்க அப்படிங்கிறது எல்லாம் அந்த கதையெல்லாம் வந்துருச்சு. அந்த ட்ரெய்லர் கூட அப்படியே பகவந்த் கேசரி மாதிரியே இருக்கு. பாலகிருஷ்ணா பயன்படுத்துற அந்த கோடாரியவே கடவை வந்து விஜய் கிட்ட கொடுத்தாங்க. ரீமேக் தானே பண்ணியிருக்காங்க, அதான் ரீமேக் தான்.
ஆனால் காட்சிக்கு காட்சி ரீமேக் அப்படியே இருக்குன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. பகவத் கேசரி ஓடாத படம். அது எதோட வந்து தெரியுமா? 2023 லியோ படத்தோட போட்டிக்கு வந்த படம். அது போட்டிக்கு வந்து அங்கே தோல்வி அடைந்த அந்த படத்தை இவருடைய கடைசி படமாக ரீமேக் பண்ணுறாங்கன்னா இவங்க எத்தனை அளவுக்கு கவனக்குறைவாக இருக்காங்க, அலட்சியமாக இருக்காங்க, தமிழ் ரசிகர்கள் வந்து எவ்வளோ மட்டமாக நினைக்கிறாங்க பாருங்க. இந்த ஒரு நினைப்பு வரும்ல. சரி, கடைசி படம் அந்த ஊர்லயே தோத்த படம், கடைசி படம் சினிமா விட்டு போறாரு. ஒரிஜினலாக ஒரு நல்ல படமாக திங்க் பண்ணி மக்களுக்கான படமாக எடுத்து போடுறது பராசக்தி மாதிரி ஒரு கதையை எடுத்திருந்தா நீ யோசிச்சு பாருங்க. இதே பராசக்தியில மட்டும் விஜய் நடிச்சிருந்தா விஜயோட ரேஞ்ச் என்ன, பேர் எப்படி பரவி இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. ஆனா அவரு வந்து வேற மாதிரி அரசியல் இப்ப இருக்காரு, திமுகவை எதிர்க்கிறாரு. அதான் சொல்றேன். பட் அந்த இது தெரியலன்ற அவங்களுக்கு. இந்த ட்ரெய்லர் இருக்குல்ல, ஜனநாயகன் ட்ரெய்லர்ல பொலிட்டிக்கல் வசனங்கள்லாம் இப்போ செட் ஆகுற மாதிரி பண்ணியிருக்காங்களே. அதான் விஜய்க்கு, அதான் விஜயோட அரசியலுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் வசனம், ஒரு பில்டப் சீனு, அதே போல மாஸ் சீனு, விஜய்க்கு ஏற்ற மாதிரி மாஸ் சீனு, அதை மட்டும் புதுசாக கிரியேட் பண்ணிட்டு மீதி எல்லாம் பகவத் கேசரிலேருந்து எடுத்திருக்காங்க. அது வந்து அப்பட்டமாக தெரியுது. இந்த படம் வந்து இது ஒரிஜினலான கதை, நம்ம கதை அப்படிங்கிற அந்த உணர்வு இருக்குது. குறிப்பாக வந்து அதில் பேரறிஞர் அண்ணா அந்த பாத்திரத்தை பார்த்த உடனே வந்து உடம்பெல்லாம் புல்லரிச்சிருச்சு. உண்மையாகவே வந்து ஒரு மெய்சிலிருந்து போன அனுபவம் பரவட்டும். 2 செகண்டு அந்த முகத்தை பார்த்த உடனே மொத்த தமிழ்நாடுமே பத்திக்கிட்டு எறிகிற மாதிரி ஆயிடுச்சுங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த இவ்வளோ வியூஸ் வந்ததே அதுதான் காரணம். அந்த அளவுக்கு நான் நினச்சிக்கிட்டேன். இல்லை, இந்த தலைமுறை தாண்டி பார்த்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். தலைமுறை தாண்டி இன்னொன்று, வயதானவங்க எந்த தலைமுறை எந்த கட்சி ஆட்சி நடந்தாலும் அது அண்ணாமலையினுடைய ஆட்சின்னு சொன்னா இருப்பாருங்க. அது 100% உண்மைங்கிறது காலம் நிரூபிச்சுக்கிட்டே இருக்கு. அதனுடைய விளைவு தான் இவ்வளோ பெரிய வியூஸ்ன்னு நான் பார்க்குறேன். இப்போ ஜனநாயகன், பராசக்தி இந்த மாதிரியான ஒரு சர்ச்சை எல்லாமே மீறி இந்த படத்துக்கு எப்படி வரவேற்பு உருவாகி இருக்கு? 2 படத்துக்குமே வந்து பெரிய எதிர்பார்ப்பு, எப்படி பிசினஸும் பெருசா இருக்கு. சிவகார்த்திகேயன் படங்கள்லயே பெரிய பிசினஸ் வந்து பராசக்தி தான். ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் வந்து விஜயோட பெரிய பிசினஸ்ன்னு சொல்ல முடியாது. பட் இந்த பொங்கல்ன்றதுனால வந்து அந்த படம் ஓரளவுக்கு நல்லா தான் விற்பனையாயிருக்கு. 100 கோடின்னு சொல்றாங்க அதோட தியேட்டரிக்கல் ரைட்ஸ் தமிழ்நாட்டில். பட்டு இந்த முதல் அந்த ஒரு வாரம் 10 நாள் அதில் வந்து நல்ல டாக் இருந்து நல்லா போச்சுன்னா 2 படமே பெரிய வசூலை பார்க்கும். ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் மிக தீவிரமான ரசிகர்கள் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. இன்னும் படத்துக்கு புக்கிங் முழுசாக ஆரம்பிக்கலை, சென்சார் சர்டிஃபிகேட் வராதனால. அது வந்து புக்கிங் ஆரம்பிச்சதுன்னா உண்மையிலே தீயாக விற்கிற டிக்கெட். ஏன்னா இப்போயே ஒரு தேட்டர்லலாம் 1000 ரூபாய், 200 ரூபாய் டிக்கெட்டு 1000 ரூபாய்க்கு விற்கிறாங்க, தேட்டர்லேயே விற்கிறாங்க. செந்தலை கௌதமன் ஒருத்தர் திராவிட இயக்கத்தில் ஆய்வாளர், அவர் வந்து இந்த படத்தில் ஏதோ ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் அந்த பேசுகிறார் ஆடியோ இதில். அப்போ என்னென்னா, பராசக்தி படத்தின் மூலம் அறிமுகமான சிவாஜி கணேசனும் திருச்சியை சேர்ந்தவர், திருச்சியில தான் அவர் இருந்திருக்காரு. அதே மாதிரி சிவகார்த்திகேயன் அடுத்த பராசக்தியில் நடிச்சிருக்காரு. சிவகார்த்திகேயன் திருச்சியிலேருந்து வந்திருக்கேன்னு சொல்லியிருக்காரு. அது ஒரு மாதிரி இதாக இருக்குது. அது இந்த பராசக்தி ட்ரெய்லர் பார்க்கும்போது நமக்கு தோணுது என்னென்னா, சிவகார்த்திகேயன் கேரக்டர் வந்து அவர் ரயில் என்ஜின் டிரைவராக வரான்னு நினைக்கிறேன். அந்த கேரக்டர் வந்து தான் உண்டு, தன் வேலை உண்டு, மற்ற இதுலேயும் தலையிடக்கூடாது, ஹிந்தி கற்றுக்கணும்னு அவசியம் இருந்தால் ஹிந்தியும் கற்றுக்கணும் அப்படிங்கிற மனநிலை கொண்ட ஒரு பாத்திரம் எப்படி வந்து மொழி போரில் தன்னை ஈடுபடுத்திக்குது அப்படிங்கிறத காட்டுற மாதிரி தான் அந்த ட்ரெய்லர் இருந்தது. அதுவே ரொம்ப ஒரு உடைக்கிற ஒரு வசனம் வரும். அப்படியெல்லாம் கேட்குற அவர் தான் கடைசியில் வந்து இந்த என் இனிய தமிழ் மொழிக்கு ஒரு ஆபத்துன்னா ஒரு பெரும் சேனை வருது காத்திருக்கு அப்படின்னு சொல்ற ஒரு கேரக்டரா மாறுது. அப்போ இந்த மொழிப்போரில் எப்படி தானா ஒரு பப்ளிக் எப்படி வந்து தன்னை ஈடுபடுத்திக்கிட்டான்னு காட்டுற மாதிரி தான் எனக்கு அது தெரிஞ்சு. இல்லை, நம்மளோட பொது பேச்சிலேயே நம்ம என்ன சொல்கிறோம், எல்லாமே இளைஞர்களுக்கு வரலாறு தெரியல, ஒன்றும் நம்ம தமிழ் இனம் பற்றி தெரியல, நம்ம செய்த ஒரு சாதனைகள் தெரியல, தலைவர்களை பற்றி தெரியலங்கிறோம். அதையெல்லாம் தீர்ப்பது மாதிரி இந்த படம் வருமோன்னு எனக்கு தோணுது. இந்த படம் வந்து அவங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் லெசன் மாதிரி மாறிடும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த கதையை யோசிச்சு பாருங்களேன். இப்போ நான் சொன்ன கதை பேக்ரவுண்டில் வந்து இந்த ஒரு தனிப்பட்ட மனிதர்கள் இந்த ஒரு இயக்கமாக போராட்டமாக நடந்துக்கிட்டு இருக்க, அதில் வந்து தங்களையும் அறியாமல் வந்து அதை போய் ஈடுபடுத்திக்கிறாங்க. அந்த மொழி உணர்வு அவங்கள மீறி வந்து அந்த மொழி உணர்வு அவங்களை கொண்டு போய் அங்கே சேர்க்குது. அது வந்து இந்த இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு வந்து அப்போ எப்படி மக்கள் தன்னெழுச்சி அதில் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத சொல்கிற மாதிரியான ஒரு கதையைத்தான் எனக்கு தெரியுது. அதனால இது வந்து ஒரு அந்த காலத்துல பராசக்தி வந்தப்ப இருந்த ஒரு வைப்ரேஷன் இருக்குல்ல, அது வந்து இது ஏற்படுத்தி. இதுல இன்னொன்று, இப்போ ஜனநாயகன் நீங்க எப்படி இருக்குன்னு கேட்டீங்க. ஜனநாயகனை வந்து தீவிர விஜய் ரசிகர்கள் தாவேக்காவினர் வந்து ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்க்குறாங்க. பார்க்குற அந்த வெறியோடு அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க.
இந்த பக்கம் நீங்கள் பராசக்தி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் சினிமா பற்றி பேசாதவங்க எல்லாம் பராசக்தி பற்றி பேசுகிறாங்க. இது வரைக்கும் சிவகார்த்திகேயன் வார்த்தையை சொல்லாதவங்கெல்லாம் வந்து சிவகார்த்திகேயனை பற்றி பேசுகிறாங்க. அப்போது அந்த ட்ரெய்லருங்கிறது எங்கே போய் சேர்ந்துருக்குன்னா வெறும் ரசிகர்கள் மட்டும் இல்லை, அதை தாண்டி ஒரு மிகப்பெரிய மக்கள் கூட்டத்துக்கு போய் சேர்ந்துருக்கு. அதுதான் அதோட வெற்றி. அதான் அந்த ஒரு எழுச்சி பார்க்க முடியுது. ஏன்னா இளைஞர்கள்ட்ட வந்து பராசக்திங்கிற பேரே அவங்களுக்கு தெரியாது. அந்த பராசக்தி உலகம்னு வச்சாங்க ஒரு கண்காட்சி. அதுக்கு இப்போ நம்ம கண்ணால பார்த்தோம் எவ்வளோ பேர் எவ்வளோ ஆர்வத்தோட கியூவில் போய் நின்று அந்த காட்சியை பார்த்தாங்கன்ட்டு. அப்போ இவங்களுக்கு அந்த கியூரியாசிட்டி இருக்குல்ல, சாதாரண நாட்கள்லாம் போய் பார்க்குறாங்கல்ல, அவங்கெல்லாம் அந்த படத்தை பார்ப்பாங்க. மீண்டும் பேசுவோம். நன்றி, வணக்கம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.